வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு விஷயமே வந்து டிஃபென்ஸ் பென்ஷனராக இருந்தாலும் சரி, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து எத்தனை பென்ஷனர் இருக்காங்களோ, இல்லை ஆன் சர்வீஸில் இன்றைக்கி யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா பென்ஷனருக்கும் சரி, இல்லை அவங்களுக்கு சார்ந்தவங்களும் சரி, இன்றைக்கி டேட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, பென்ஷனருக்கு அடுத்து எப்படி பென்ஷன் வாங்கலாம் அப்படின்ற பற்றியும் ஒரு சில மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்க, அதுக்கான ரிப்ளை என்ன வந்திருக்கு, அதே போல் பர்மனெண்ட்லி டிசேபிள் சைல்டு, அதே போல் அவங்கள சார்ந்து இருக்கிற பெற்றோர்களும், அதே போல் ஊனமுற்ற உடன்பிறப்புகள் இருந்தாக்கா ரயில்வே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி பென்ஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ரயில்வே வந்து நோட்டிஃபிகேஷன் எடுத்திருந்தாலும் டிஓபிபிடபிள்யூ வந்து இந்த லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ டிஓபிபிடபிள்யூவில் வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணதுனால அது வந்து டிஃபென்ஸ் பென்ஷனருக்குமே பொருந்தும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் ரயில்வே வந்து இது மறுபடியுமே இப்போ வந்து அவங்க தரப்புலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2 டேட்டில் ரிலீஸ் ஆன லெட்டர் வச்சு. இந்த 2 லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து யாருக்கு கிடைக்கும், எப்படி வாங்கலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி, பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்மளோட சேனலோட பழைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்மளோட சேனலுக்கு வந்து புதிய நம்பர் வந்து வாங்கிட்டோம். ஸோ அதனால் பழைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. புதிய நம்பர் வேணும்னாக்கா நீங்கள் வந்து நம்மளோட சேனல் மெம்பர் ஆன பிறகு நீங்கள் நம்பர் வாங்கி ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா ஃபோன் மூலியமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாவோ உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரயில்வேலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்லி டிசேபிள் சைல்டு, அதே போல் டிபெண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசேபிள் உடன்பிறப்பு சிபிலியன்ஸ் உடன்பிறப்பு இருக்காங்க, சகோதரனோ சகோதரியை வந்து டிசேபிள்டாக இருக்காங்க பர்மனெண்ட்லி அப்படின்னாக்கா அவங்கெல்லாம் எப்படி பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து ரயில்வேக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னாக்கா இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா இது டிஓபிபிடபிள்யூட லெட்டரோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் இவங்க வந்து லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ லேட்டஸ்ட்டாக 5/6/2026 இந்த லெட்டர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி யாரெல்லாம் ரயில்வே சர்வெண்ட்டாக இருந்து அவங்களோட அத்தாரிட்டி அப்பாயின்மெண்ட் இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதாவது ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்காக பர்மனெண்ட்லி டிசேபிள் சைல்டு இல்லை டிபெண்ட் பேரண்ட்ஸு, நெக்ஸ்ட் வந்து பர்மனெண்ட்லி டிசேபிள் சிபிலிங்ஸ். ஸோ சிபிலிங்ஸ்னாக்கா இங்கே உடன்பிறப்புகள். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கறதுக்காக அந்த ஆத்தென்டிகேஷன் தான் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடியே யார் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டில் அத்தாரிட்டிக்கு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க மூலிமா நீங்கள் அவங்களோட பேரை வந்து அவங்களோட டேட்டா வந்து நீங்கள் உங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் எல்லாம் நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி அவங்களோட ரயில்வே டிபார்ட்மெண்ட் மட்டும் இது. ஸோ மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே வந்து ஒரு ஸோ இந்த லெட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லெட்டரோட ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 25/11/2013 ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2/9/2020 ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த கண்டிஷனில் வந்து உங்களை சார்ந்தவங்க வந்து இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு பென்ஷனுக்கான வழிவகையை வந்து நீங்கள் ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்படுத்தும் போது இங்கே டிஓபிபிடபிள்யூட லெட்டரோட ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 லெட்டருமே, அதாவது இப்போ லாஸ்ட்டாக 5/6/2025 ரிலீஸ் பண்ண லெட்டரும் சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த 2 லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழே பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ரயில்வேக்கு மட்டும்தான் பொருந்துமானா கிடையாது. நீங்கள் டிஓபிபிடபிள்யூட லெட்டர் வச்சு மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் இந்த மாதிரி கண்டிஷனில் யாராவது இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான பென்ஷன் வாங்கிறதுக்காக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். டிஓபிபிடபிள்யூட லெட்டர் வந்து நம்ம கீழே பிடிஎஃப் ஆட் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமான டாக்குமெண்ட் அப்டேட் எதனா பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா SCOVA ஸ்டாண்டிங் கமிட்டி வாலண்டரி ஏஜென்சிஸு. ஸோ இதில் வந்து 34வது மீட்டிங் வந்து நடந்தாச்சு. இது எப்போ நடந்தாச்சுனாக்கா 11/3/2025 வந்து இந்த மீட்டிங் நடந்தாச்சு. இந்த மீட்டிங்கில் ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து CGHSோட இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பார்ஸ் போர்ட்டலை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து வந்து
பென்ஷன் பாலிசி பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற இதர இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஹெல்த் ஸ்கீம் பற்றி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் வேலை பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து பொருந்தும். ஸோ அவங்களுமே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா CGHS மூலிமா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க, இல்லை நீங்கள் அதுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டிஃபென்ஸ் பற்றி பேசுறதுனால நம்ம இதை பற்றி பேசலை. மற்றது இந்த ஸ்பாஸ் போர்ட்டல் பற்றியும் நெக்ஸ்ட் வந்து பென்ஷன் பாலிசி பற்றியும் இந்த அதர் டீட்டெயில்ஸில் FMA மற்ற ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த மூணுத்தில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த அதர் டீட்டெயில்ஸும் சரி, இந்த பென்ஷன் பாலிசியும் சரி, எல்லா விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குமே வந்து அடங்கும். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து என்ன பேசியிருக்காங்க, ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த லெட்டர்லேயே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த லெட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் வரதுனால தான் இது வந்து எல்லாருக்குமே நான் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எல்லா விதமான பென்ஷனருக்குமே லெட்ரு வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேர் தான் வந்து லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து 25/3/2025 வந்து நடந்தது. இந்த லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து 11/3/2025 விக்யான் பவனில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 34வது மீட்டிங்கு. ஸோ இதில் வந்து ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கான ரிப்ளை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி CGHSோட இஷ்யூ பற்றி இவங்க பேசியிருக்காங்க. ஸோ அது ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் CGHS முறையில் நீங்கள் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயினாக வந்து இங்கே ஸ்பார்ட்ஸ் போர்ட்டலை பற்றி ஒரு சில இஷ்யூ பற்றி பேசியிருக்காங்க. டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு மைக்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்லேருந்து இந்த ஸ்பார்ட்ஸுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு சில இஷ்யூ எல்லாம் வருது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடிஷனல் பென்ஷன் பற்றி இங்கே வந்து இஷ்யூ வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் பென்ஷனில் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணுற அந்த கம்யூட்டேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ப்ராப்ளம் ஆகுது. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஃபாரினில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து இங்கே இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு OROP பற்றியும் இங்கே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா OROP ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே நிறைய பேருக்கு வந்து ரிவிஷன் ஆகாத பெண்டிங் தான் இருக்குது. நம்மளே அதை வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். நம்மளும் ஒருத்தருக்கு வந்து கிரீவன்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த மாதம் பென்ஷனில் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகிட்டு வரும்னு சொல்லிட்டு ரிப்ளை வந்திருக்கு. ஸோ இதுக்கான ரிப்ளை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பார்ட்ஸில், அதாவது பேங்க்கில் இருந்தோ இல்லை DPDOவில் இருந்தோ ஸ்பார்ட்ஸுக்கு வந்து மைக்ரேஷன் ஆகும்போது ஓல்டர் கேஸு பழைய பென்ஷனராக இருக்கும்போது அவங்களோட இன்கம்ப்ளீட் டேட்டாவனால என்ன ஆயிடுச்சுனாக்கா பேங்க் வந்து சரியான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணாதனால அவங்களோட டேட்டாலாம் வந்து இங்கே அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் இவங்க வந்து பல விதமான டிஃபிகல்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, பழைய பென்ஷனர்லாம் டேட்டா வந்து அப்டேட் பண்ணாதனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபிசிக்கலாக வந்து DLC வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்க் மூலியமாகவும் அது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஜிட்டல் முறையில் பென்ஷன் யாரெல்லாம் DLC முறையில் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாகவும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். யாரெல்லாம் ஃபாரினில் இருந்து நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறீங்களோ அது வந்து இந்தியன் எம்பசி மூலிமா நீங்கள் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை அவைல் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அப்ராடில் இருக்காங்களோ, ஸோ அப்ராடில் இருக்கிற பென்ஷனரு நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் முறையில் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா நீங்கள் இந்தியன் எம்பசியில், நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் இந்தியன் எம்பசியில் போயிட்டு நீங்கள் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கலாம். அது வந்து டிஜிட்டல் முறையிலும் அங்கே வந்து பண்ணியிருக்கதா வந்து ஏற்கனவே அந்த வசதி வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா MOD மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மைக்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்பார்ட்ஸில் வந்து என்னென்ன வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க, அது மூலமா என்னெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற அந்த அவேர்னஸையும், அதே போல் கிரீவன்ஸ் போட்டு அதுக்கான ரீஅட்ரஸல் கிரீவன்ஸ் போட்டாக்க அந்த கிரீவன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சில விஷயத்தையும் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ORP ரிலேட்டடாக பாலிசி மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதை அண்டர்டேக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ORP வந்து யாருக்குன்னா கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் கிரீவன்ஸ் போகிறீங்கனாக்கா அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தான் அது வந்து ஹேண்டில் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பார்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூக்கான கேள்விக்கு வந்து இந்த ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷன் பாலிசியில் ரீஸ்டோரேஷன் ஆஃப் கம்யூட்டேஷன் அண்ட் பீரியட் 15 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸாக வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இங்கே அதிகமாக இருக்கிறதுனாலையும் 15 இயர்ஸ் வந்து நீங்கள் ரிகவரி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா
அதிகமாக வந்து நீங்கள் ரிகவரி பண்ணுறீங்க, அதனால் வந்து இந்த 15லேருந்து 12 வருஷமாக வந்து இந்த பீரியட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அஜெண்டாவுக்கு வந்து என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 15 வருஷத்துலேருந்து 12 வருஷமாக வந்து கம்மி பண்ணுறதுக்காக 8வது பே கமிஷனில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனாலையும், ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இதுக்கு 8வது பே கமிஷனுக்கு அப்புறம் தான் இது வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து என்ன எப்படி வருதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இதில் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் எஸ்ஓபி வந்து ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஓபி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பென்ஷனர் இறந்துட்டு பிறகு ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டை வந்து இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபேமிலி பென்ஷனர்ஸு. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஒரு எஸ்ஓபியை வந்து கிரியேட் பண்ணி அது மூலமா நீங்கள் வந்து இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடியே டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட சரியான முறையில் ஃபேமிலி பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டிஓபிபிடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இது பேங்க் மூலியமாக இல்லை சிபிஏஓ சென்ட்ரல் பென்ஷன் அக்கௌண்டிங் ஆஃபீஸ் மூலிமா இது வந்து எல்லா மினிஸ்ட்ரிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து கிராண்ட் பண்ணி அனுப்பியிருக்கு. ஸோ அது மூலயமா தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனும் வந்து கிராண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஓபிபிடபிள்யூ வந்து கன்சல்ட் பண்ணி அவங்களோட ஸ்டேக் ஹோல்டர் என்ன வந்து இஷ்யூ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதுபடி தான் இங்கே வந்து நடந்துட்டுருக்கோம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து பற்றி பேசியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு. ஸோ இது நம்ம வந்து ஏற்கனவே இதை பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்னா என்ன, யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேசியிருக்கோம் நோஷனல் இன்க்ரிமெண்ட்டை பற்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயம்லாம் பேசியிருக்காங்க. ஸோ அதில் வந்து மெயினாக நம்மளுக்கு வந்து அதாவது டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு வந்து என்ன பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் இங்கே வந்து பர் மந்த் 3000 ரூபாயா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் வந்து கிடைச்சிட்ருக்கு ஒரு பென்ஷன் இருக்கும். ஒவ்வொரு பென்ஷன் இருக்குன்னா யாரெல்லாம் இசிஹெச்எஸோட பெனிஃபிஷரியாக இல்லையோ அவங்களுக்கு வந்து இந்த எஃப்எம்ஏ யாருக்கு வந்து கிடைக்குதோ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் வந்து யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு பர் மந்த் வந்து 1000 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாயை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா இங்கே நாளுக்கு நாள் வந்து விலைவாசி வந்து ஏறிட்டு தான் இருக்குது. மருந்தோட விலைவாசியும் சரி இல்லை நம்மளோட வாழ்வாதாரத்தோட விலைவாசியும் சரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அதிகமாகிட்டு தான் இருக்க தவிர குறையில. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இந்த விலையை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷனோட அந்த டிஓஆர் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் வந்து என்ன மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்களோ ஸோ அதுபடி தான் எதுலேயுமே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நம்ம கீழே ஆட் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் டீட்டெயிலாக கூட இன்னும் படித்து பார்த்துங்க. ஸோ டிஃபென்ஸ் பென்ஷனருக்கு எது தேவையோ அதுதான் நம்ம வந்து இந்த லெட்டரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மற்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனருக்கு எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஏதாவது இதில் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் லெட்டர் பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து தெரிஞ்சுங்க. அப்படி புரியலன்ற பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டும் உங்களோட சந்தேகத்தை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல உங்களுக்கு வந்து முயற்சி பண்ணணும், அது வந்து பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்ம சேனலோட புதிய கான்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளோட சேனலில் மெம்பர் ஆனால் மட்டும்தான் அந்த கான்டாக்ட் நம்பர் கிடைக்கும். ஸோ மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்பர் கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே கால் பண்ணி தான் வராங்களே தவிர யாரும் வந்து வீடியோ பார்க்கறதில்ல. ஸோ அதனாலேயே நம்ம வந்து இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செஞ்சு மெம்பர் ஆகிட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கி நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாக்கா அதை வந்து தீர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.